சுந்தரேசன் ரொம்ப நொந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயங்கரமாகவே கத்துறாங்க. உடனே அங்கிருந்து எல்லாரும் அவனை ஆசுவாசப்படுத்தி, சரி விடுப்பா, இவனோட தொல்லை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, கொடுக்க வேண்டிய அத்தனை கடனுக்கும் அந்த 1 ஏக்கர் நிலத்தை பேசி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கடன் இல்லைங்கிற மாதிரி பேசி முடிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்கங்க. மறுபடியும் 2 நாள் ஆகுது. 2 நாள் கழிச்சு தன்னுடைய குடும்பத்தாரோட மூர்த்தி அந்த இடத்துக்கு போகிறான். போய் அந்த இடத்தை சுற்றி பார்வையிடுறான் சுந்தரேசன். என்னப்பா, நீங்கள் வாங்கின கடனுக்கு பாதி கூட தேராது போல் இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுதே இவர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னடா இவன் இந்த இடத்தையும் எழுதி கொடுத்துட்டு கடைசியில் கையில் 10 பைசா இல்லாத நிலைமையில மறுபடியும் உனக்கு கடனாளியாக இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே சுந்தரேசன், சரி சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, நான் ஒரு 3/4 கடனுக்கு இந்த இடத்த அடைச்சிக்கிறேன், மீதி ஒரு 25% கடனுக்கு நீங்கள் குடும்பத்தோடு இந்த இடத்த ஃபுல்லாக எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வேலி போட்டு கொடுத்து அந்த இருக்கு பாருங்க, அந்த வத்தாத கிணறுன்னு சொல்லுவாங்க உங்கள் இடத்துல இருக்கிறது, அந்த கிணறை ஃபுல்லாக தூர்வாரி சரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு அவர்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தாலும், ஒரு பக்கம் நம்மளுடைய